Hello guys, welcome to Appatakkar channel with me Dhivya. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நான் புக் பண்ற ட்ரெயின் வந்து எப்பவுமே லேட்டா வருது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அதுக்கான சில ரீசன் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் வந்து இதை அதிகமாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நான் புக் பண்ணியிருந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின். அதாவது அந்த ட்ரெயின் வந்து செகண்டராபாத்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகிற ட்ரெயின். நான் போர்ட் பண்ண ஸ்டேஷன் வந்து காட்பாடியிலேருந்து கோயம்புத்தூர் போனோம். ஆனால் என்னோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டே இருந்தது, 1 hour லேட்டு, 2 hours லேட்டுன்னு. எப்பா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அங்கே இருக்கவங்க கிட்டேயும் நான் சில பேர்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் இந்த ட்ரெயின் வந்து எப்போவுமே லேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மிஸ்டேக் என்னவோ ஏன் மேலே தான். ஏன்னா வந்து நான் என்ன பண்ணேன்னா, இப்போ நான் கோயம்புத்தூர் போனோம் அப்படின்னும் போது நான் ப்ரியாராக வந்து ஒரு 1 month முன்னாடியோ இல்லை 2 months முன்னாடியோ நான் வந்து புக் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 days முன்னாடி தான் நான் வந்து அந்த ட்ரெயினை வந்து புக் பண்ணியிருந்தேன். அதனாலயும் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏன்னா ஸ்பெஷல் ட்ரெயின் நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்றப்போ எனக்கு சீட் வந்து அவைலபிலிட்டி வந்து டக்குன்னு கிடச்சிச்சு இல்லையா 3 daysக்கு முன்னாடி. ஸோ அதனால நான் இந்த ட்ரெயினை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஆனால் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நார்த்லேருந்து வருது இல்லையா. ஸோ அதனால இது வந்து லேட்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஆர்டினரியாகவே ஒரு ட்ரெயின் வந்து லேட்டாக வருதுன்னா அதுக்கு என்ன மாதிரி காரணங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் 3 மால் ஃபங்க்ஷனிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வெதர் கண்டிஷன், இல்லைனா எக்ஸசிவ் போர்டிங் ஆஃப் பேசஞ்சர், அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அட் ரயில் ரூட்ஸ், இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஆனா இது எப்பவுமே இருக்க போறது இல்ல, ஆனா இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நார்த்ல இருந்து ஒரு ட்ரெயின் வருது அப்படின்றப்போ இந்த ஹர்டில்ஸ் எல்லாம் தாண்டி தான் வரும். அதுவும் இல்லாம டிஸ்டன்ஸ் வந்து அதிகம். நான் இதுக்கு பதிலாக இப்போ கோவை எக்ஸ்பிரஸ் வந்து ட்ரெயின் நான் புக் பண்ணியிருந்தேன்னா எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. சென்னையிலேருந்து கிளம்புற ட்ரெயின் நான் புக் பண்ணும்போது டிஸ்டன்ஸும் ரொம்ப கம்மி. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து ரெகுலராக லைக் மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் இந்த டைமில் தான் வந்து இந்த ட்ரெயின் வரும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெயினை புக் பண்ணீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு நியர்பைலேருந்து கிளம்புதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நோ கேன்சலேஷன் சார்ஜ் வில் பி லிவைட். எப்போ அப்படின்னா 3 hours மேல உங்க ட்ரெயின் லேட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல வந்து ஐஆர்சிடிசி தரப்புல இதை சொல்றாங்க. ஓகேங்களா. சப்போஸ் நீங்க டிராவல் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து காசு வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நான் ட்ரெயின்ல போகும்போது அதிகமா நோட் பண்ண விஷயம் என்னன்னா, ட்ரெயின் நம்பர் பாத்துருவாங்க, சீட் நம்பர் பாத்துருவாங்க, ஆனா அந்த போகி எங்க நிக்கோன்றது தெரியாது. ட்ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்டா ஹரிபரியில ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள என்டர் ஆகுறப்பவே அங்க ஒரு போர்டு இருக்கும் இல்லையா, அந்த போர்டுல உங்களோட ட்ரெயின் நம்பர் இருக்கும். அண்ட் அந்த போகி எங்க ஸ்டாப் ஆகுதுன்றதையும் மென்ஷன் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 13 அந்த மாதிரி மென்ஷன் ஆயிருக்கும். இப்போ என்னோட கோச் வந்து S2 கோச்னா நம்பர் இருக்கும், இங்க 13ல வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றது. அப்பவே நான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டேன்னா, போய் 13 நம்பர் கிட்ட நான் உட்காந்துட்டேன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் நான் ஏறி போறதுக்கு. இது நீங்க பார்க்கலன்னா உங்களுக்கு பிரச்சனை. அப்படி இல்லை நீங்க என்ன பண்ணலாம்னா, ஐஆர்சிடிசி லாகின் பண்ணிட்டு ட்ரெயின் நம்பரை போட்டுட்டு அங்கேயும் வந்து நீங்க உங்க போகி எங்க வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்றதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் நீங்க அங்கேயும் வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா. என்ன மாதிரியே கண்டிப்பா வந்து சில பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டிப்ஸை வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ்.